உத்தரப்பிரதேசத்தில் ஊருக்குள் புகுந்த ஆட்கொள்ளி ஓநாய் சிறுமியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 5 ஓநாய்கள் சிக்கியிருக்கும் நிலையில் தப்பித்துச் சென்ற ஒரு ஓநாய் வேட்டையை தொடர்ந்து வருகிறது. ஊரையே உறைய வைத்துள்ள ஓநாய் மனித வேட்டையாடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? भेड़िया 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 मार 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 भेड़िया 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 मार 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 भेड़िया मार मार भेड़िया भेड़िया உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக ஓநாய்கள் தாக்குதல் தொடர்ந்து வருவதால் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். பஹ்ரைச் நகரை சுற்றியுள்ள 35க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிக அளவில் ஓநாய்கள் நடமாடுவதாக கூறப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் கடந்த 45 நாட்களில் 9 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 10 பேர் ஓநாய் கடித்து உயிரிழந்து விட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரத்தில் பொதுமக்களை கொன்று வரும் ஓநாய்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆட்கொள்ளி ஓநாய்களை பிடிக்க ஆபரேஷன் பேடியா என்ற பெயரில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ட்ரோன்கள் மூலம் ஓநாய்களின் நடமாட்டத்தை கண்டறிந்து அவற்றை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். துப்பாக்கி சுடுதலில் நிபுணத்துவம் பெற்ற 9 குழுக்கள் வனத்துறை சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளனர். மயக்க மருந்து கொடுத்து ஓநாய்களை சுட்டு பிடிக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அது பயனளிக்காத நிலையில் அவற்றை சுட்டுக் கொல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஆபரேஷன் பேடியா தேடுதல் வேட்டையில் ஏற்கனவே 5 ஓநாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. ஒரு ஓநாய் மட்டும் பிடிபடாமல் பஹ்ரைச் காட்டில் சுற்றி வருகிறது. இரவில் ரோந்து செல்லும் வனத்துறையினர் ஓநாய் கிராமங்களுக்குள் நுழையாமல் இருக்க யானைகளின் சாணம் மற்றும் சிறுநீரை பயன்படுத்தி வருகின்றனர். யானைகள் உலவும் பகுதிகளுக்குள் ஓநாய் வராது என்பதால் இந்த யுக்தியை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் புதன்கிழமை இரவு சுமன் என்கின்ற 11 வயது சிறுமியை ஓநாய் ஒன்று கடித்து தாக்கியுள்ளது. வீட்டில் இருந்த சிறுமியை கவ்விக்கொண்டு ஓநாய் தரதரவென தெருவுக்கு இழுத்துச் சென்றது. இதனை கவனித்த சிறுமியின் சகோதரர் சுரேந்தர் என்பவர் அலறிய அலறலில் பதறிப்போன ஓநாய் சிறுமியை விட்டுவிட்டு தப்பியோடி மறைந்தது. जान ले हैं दबे परे हमने देख लिया तो फंगल फंसा रहे तो ढेल जाली वाली ने खड़ी ये ऐसी तैसी निकल जू रही ले अभी जान लो साहब संख्या आ जाए तो बनाओ साहब आ जाए तो बना रुक जाओ साहब आ जाए இதற்கு முன்பே 4 முறை அந்த ஓநாய் கிராமத்திற்குள் வந்து சென்றுள்ளது. வீடுகளில் கதவுகள் இல்லாததால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். மொத்தம் 6 ஓநாய்கள் தான் ஊருக்குள் புகுந்துள்ளனவா, வேறு ஏதேனும் ஓநாய்கள் சுற்றித் திரிகின்றனவா என்பது குறித்தும் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். ஓநாய் தாக்குதலை வனவிலங்கு பேரழிவு என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. பஹ்ரைச்சில் ஓநாய் தாக்குதல்களின் சமீபத்திய நிகழ்வுகள் நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. விலங்குகள் இயல்பிலேயே மென்மையானவையாக காணப்படும். தங்கள் இரையை தாண்டி வேட்டையாடுவதில் ஈடுபாடு காட்டாது. பெரும்பாலும் ஓநாய்கள் தங்கள் வீடுகள் அல்லது குட்டிகளுக்கு தீங்கு விளைவித்தால் மட்டுமே பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கும். அருகில் உள்ள கரும்பு தோட்டத்தின் அருகே குகையில் வசித்து வந்த ஓநாய்களின் குட்டிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என கிராமவாசிகள் கூறுகின்றனர். அதனால் ஏற்பட்ட கோபத்தில் மனித வேட்டையில் இறங்கி உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர்.